பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நேற்று தினத்தில் எடுத்த செய்தி உங்களுக்கு அனுப்பவில்லை. இன்னைக்கு நிச்சயமாக அனுப்பியிருக்கணும், அனுப்பவில்லை. இப்பவும் சரியாக இரவு 1 மணி ஆக போகுது. அப்போ ஏன் அனுப்பலை என்று ஒரு சிலர் கேட்டீங்க. சும்மா ஒரு 17 நிமிஷத்துக்கு மேலேன்றதுனால அனுப்பலை. ஏன்னா ஒரு வாட்டி திண்ணனூர் பகுதியில் சிஎஸ்ஐ சார்ந்த ஒரு சகோதரர் குடும்பம், அவங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அவர் என்னை கேட்டார். அவர் எப்பவுமே ஏதாவது ஒன்று பேசுவார். அவருக்கு அதுதானே, அவர் ஏதாவது பேசினா தான் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் பேசினே இருப்பார். நான் அவர் பேசுனது இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், மனுஷனுக்காக நேரம் கொடுக்குறோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம், ஆனால் 17 நிமிஷத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு சொல்லி கூட கேட்டேன் அவரை. சில நேரத்தில் கேட்பேன், சில நேரத்தில் சொன்னதை சிரிச்சுட்டு போயிடுவேன். இதுதான் என்னுடைய வேலை. அப்போது ஊழியத்துக்கு ஆயத்தமாக இருக்க தேவன் அழைத்தப்படாமல் எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க. ஒரு சில நாளில் இருப்பாங்க, சில நாளில் தேடியும் காணாத போயிடுவாங்க. இதுதான் ஊழியக்காரர்களுக்கும் தேவனத்தை அழைத்த அழைப்புக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தோடு இணைக்கப்பட்டு அவங்க கீழே போய் பணிந்து குனிந்துடுவாங்க. அது சுவிசேஷம் இல்லை. ஹைதராபாத்தில் ஒரு ஐயா இறந்து போனார் சமயத்தில். அவரை கொடுத்து ஒருத்தருமே அதை முன்வழித்து பேசினாங்களான்னு கேட்டால் கிடையாதுங்க. ஒருவேளை அந்த பட்டணத்தில் ஹைதராபாத்தில் பேசியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஜனங்கள் அவர் மரித்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்த பிற்பாடு அவர் கல்லறைக்கு கொண்டு போகும்போது ஏராளமான ஜனங்கள். அப்போ அத்தனை ஜனங்களும் அவ்வளோ ஆத்துமாவை அறுவடை பண்ணவர் எப்படி இறந்தாருன்னு சொன்னால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தார். அந்த ஆக்சிடெண்ட்டு கூட தப்பான ஒரு செய்திகள் நடந்தது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எப்பவுமே இந்த கர்நாடகா ஆந்திரா பகுதியில் இப்படி ஒரு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக செயல்படுவது ஒரு வழக்கம். அதுக்காக கூட எஸ்ரா ஒரு டைம் அப்போது அந்த மாநிலத்துக்கு கடந்து போய் அந்த பகுதியில் அவர் போய் பிரசங்கம் பண்ணப்படும் போது அது எதிர்ப்பு தெரிவித்தான். எஸ்ரா என்ற ஒரு இறந்துட்டார் ஐயா. அது ஈசை சர்ச்சினுடைய போதகர், தலைமை போதகர் அவர் தான். அவர் அந்த பட்டணத்துக்கு கடந்து போகும்போது, அந்த மாநிலத்துக்குள்ளே கடந்து போகும்போது அவருக்கு விரோதமாக செயல்பட்டு வரும்போது அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்தார். என்ன பண்ணார்னா, அந்த மாநிலம் முழுவதும் பலத்த மழை பெய்ய, அந்த மழையை பார்த்து தொடர்ந்து பயணிக்கப்படும் போது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே நடந்தது. மழையால் பாதிக்கப்பட்டு நிறைய எடுக்கும்போது இயேசு நாமத்தில் பல ரட்சிப்புகளை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து அவர் இந்த 20 ஆண்டுகளுக்கு இப்போ தான் சமயத்தில் இறந்தார். அவர் ஊழியங்கள் பயங்கர வளர்ச்சி அடைந்து அவ்வளோ தொழிலுக்கு வளர்ச்சி அடைய காரணம் என்னடானா, தமிழ்நாட்டிலேருந்து மற்றொரு மாநிலத்தை கடந்து போய் கேட்க முடியாத இருந்த காலத்தில் கேட்டவர். இன்றைக்கி நிறைய பேர் மைப்பர்கள் எதை கொடுத்து கவலைப்படுறாங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு கடந்து போகணும் இல்லையா. அது பார்த்து நான் அழைப்பின் அதுதான் வரலாறு காண முடியாத செய்தி நடப்பு காரணங்களை. ஒரு தேவன் அழைத்தார்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எதையாவது ஒன்று பண்ணி கொண்டே இருப்பாங்க. அதுதான் சரியானது. அப்போ அங்கே இறந்து போனவங்களுக்காக இங்கேருந்து அவர் கடந்து போய் கேள்விகள் கேட்கப்பட்டு அங்கே ஜெபித்தார். அதை அசட்டை பண்ண நிமித்தமாக கடந்து வந்தார். அங்கே பலத்த மழை பெய்து தேச ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று, மெய்யாக இருக்கிறார் என்று நம்பக்கூடியதாக இருக்கும். அதுதான் தேவன் அழைக்கப்பட்டது. எரேமியா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் போது, என் இதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனை உங்களுக்கு நான் கொடுப்பேன், அவன் சரியாக மெய்ப்பான் என்று சொல்லி அழகாக தெளிவாக சொல்லப்படுகிற வார்த்தை. இன்னைக்கு அகாப்பின் காலத்தில் ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காலம் நடந்து கொண்டிருக்க போது அங்கே ஒரு எலியா ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு. அவருக்கு கோபம் அதிகரிக்குது. 1 ராஜாக்கள் புத்தகத்தை படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வச்சா அகாப்பு என்ன பண்ணார் தேவனுக்கு விரோதமாகன்றது இருக்கும் 30ஆம் வசனத்தில். ஆனால் 1 ராஜாக்கள் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் படிக்கப்படும் போது தெளிவாக திட்டாக அகாப்பு செய்கிற தவறுகள் சுட்டி காட்டப்பட்டிருக்காங்க. ஆனால் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஜெபிக்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி ஏன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஊழியக்காரர் சிலர் வந்து ரொம்ப ஈஸியாக பேசிடுவாங்க. இப்போ கூட என்ன சமயம் ஒருத்தர் பேசுகிறாங்க, என்ன ஐயா இப்போலாம் பேசவே மாட்டீங்க அப்படின்னாரு. நான் அப்பயே யோசித்தேன், என்னவோ சொல்ல போகிறாரு மட்டும் எனக்கு புரிஞ்சு போச்சு. என் பலவீனத்தை ஒருவருக்கும் இப்போ சொல்கிறது கிடையாதுங்க. மே மாதத்து 2025ஆம் ஆண்டு பிறந்த பிற்பாடு என் வறுமையும் சொல்கிறது கிடையாது, என் பலவீனத்தையும் சொல்கிறது கிடையாது. ஏன் தெரியுமா, 2023 24 நடந்த விஷயத்தை கொடுத்து சிலர் பேசப்பட்ட வார்த்தைகள் ஏராளம்.
அப்போ அதுக்கு பிற்பாடு ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். சொல்லுவாங்க, எப்படியோ ஒரு வகையில் நல்லா இருக்காரு இப்போ ஐயா அப்படின்னு. எத்தனை விதமான கஷ்டம் இல்லையா? குறைஞ்சது இப்போ ஒரு 4 லட்சத்துக்கு மேலான ஒரு பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அதை தீர்த்து எடுத்து போடுவார். அப்போ ஈஸியாக எப்படி சொல்ல முடியும்? இப்படி தான் சொல்ல முடியும். அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட நிறைய பாரப்பட்டு சொல்ல என்ன ஆச்சு? அவங்களுடைய சூழ்நிலை சுயநலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவில் கூட ஒருத்தர் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லும் போது இப்படி ஒரு விரோதமாக பேசுவார். அது அவருக்கு சார்ந்தது. அதை நான் விரோதமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். இங்கே ராஜாக்கள் புத்தகத்தில் அகாப் செய்த காரியங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை படிச்சுன்னு சொன்னால், ஜபங்கள், ஊழியக்காரருடைய ஜபம் எப்படி ஏற்பட்டதுனா, அவன் ஜபங்கள் கேட்கப்பட்டு உடனடியாக அந்த தேசத்தில் என்ன வந்த மழை பெய்யாத ஒரு பஞ்சங்கள் ஏற்படுகிறது. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எலியாவின் ஜபத்தை தேவன் கேட்டு 3 வருஷம் 6 மாதங்கள் மழை இல்லாத ஒரு தேசத்தில் மாபெரும் ஒரு வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ஆண்டவரே கூப்பிட்றார். முதல்ல பார்த்தோன்னா, ஒரு ஏரியில் ஒரு நதிக்கு அருகில் இருக்கும்போது காக்காவை கொண்டு போஷித்தார் எலியாவை. அனைதினம் காக்கா போஷித்து கொண்டு இருக்கும்போது அந்த தண்ணி வருது போது, அப்போ அந்த குளத்தில் தண்ணியெலாம் எங்கே போய் குடிக்கிறது? தண்ணி பக்கத்தில் இருக்கிற சாரி பாத்து கடந்து போக சொன்னார். அந்த சாரி பாத்துன்றது உங்களுக்கு தெரியாது இருந்தால் தெரிஞ்சிங்க. சாரி பாத்து சாதாரண இடம் கிடையாதுங்க. தேவனை நம்பாத டைரக்டாக பேசுகிற ஒரு தேசம். அப்போ தேவனை கொடுத்து ஒரு பயம் இல்லாதவர்கள், தேவனை கொடுத்து ஒரு விசுவாசம் இல்லாதவருங்க, தேவனை நம்பாதவங்க, அப்படி ஒரு இருக்கிறாரா என்று கூட நம்பாத ஒரு தேசத்துக்குள்ளே தான் எலியாவை அனுப்புகிறாரு. அப்போ அனுப்பப்படுகிற செய்தியை பார்க்க விடும் போது, நீ அங்கே கடந்து போ, சாரி பார்த்து கடந்து போ, அங்கே ஒரு விதவி இருக்காங்க, அவங்களிடத்துல உனக்கு உள்ளதை கேளு, அவங்க கொடுப்பாங்க என்று சொல்லி அனுப்பபடி அவர் கடந்து போகிறாரு. அந்த சாரி பாத்துக்கு போகும்போது அங்கேயும் பஞ்சம் நிறைந்திருக்கு இல்லையா தேசத்துக்கு தான். அந்த சாரி பாகத்தில் பார்த்தா இயேசுவை அறியாத பெருங்கூட்டம், இயேசுவை பிடிக்காத மாபெரும் கூட்டம். அவங்க மத்தியில் ஒரு அதிசயம் நடந்தால்தான் எல்லாம் ஆகும். அங்கே ஏராளமான ஆத்துமாவே கொடுக்க முடியும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டாங்கன்னு புதிய ஏற்பாட்டின் வழியாக நம்ம படிப்போம் இல்லையா? நிறைய பேர் அதுதானே இப்போல்லாம் அற்புதங்கள் அதிசயம் தான் அங்கே பெருங்கூட்டம் இருக்கும். சுவிசேஷத்துக்கு கூட்டம் இருக்காது. 1000 சுவிசேஷ சத்தியத்தை விலக்கி சொன்னால் கூட கூட்டம் கிடையாது. குறை சொல்லக்கூட கூட்டங்கள் அதிகமாக. ஏன்னா மெய்ப்பனை தெரிந்து கொள்ளப்படும், மெய்ப்பனுக்கு விரோதமாக நிறைய பேர் பேசுகிறாங்க இன்றைக்கி இல்லையா? மெய்ப்பனை ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்கு சொல்லப்படும் போது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதே கிடையாதுங்க. அதை கேட்டுக்கொள்வதே கிடையாது. ஏதோ சொல்கிறது கேட்டுக்கலாமே, அப்படி தான். மற்றபடி ஜபம் பண்ணால் ஏற்றுக்குவாங்க. ஒரு சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க இன்னும். ஆனால் அவங்களுக்காக நம்ம மனதில் நினைக்கிறது தேவன் அறிந்திருப்பார். மனதில் அவங்க நல்லா என்னாண்டவர் நினைக்கிறேன் பாருங்கள். அதே ஊழியக்காரனுடைய நினைப்பை தேவன் அறிந்தவர். அப்போ கடவுளுடைய காரியங்கள் வர ஊழியக்காரன் அழைத்த அழைப்பின்படி எல்லாமே சரியாக அழகாக நடக்கும். அப்போது அங்கே அகாப்பு செய்கிற தவறுக்காக கோபத்தில் என்ன பண்ணுறான்? ஜெபிக்கிறான். வானத்தை நோக்கி அவன் ஜெபிக்கப்படும்னா அதான் 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லாத ஒரு தேசமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அங்கே நதி ஓரமாக அவர் இருந்தது காக்காய் கொண்டு போஷித்தார். நதியில் எல்லாம் தண்ணி வற்றி போன பிற்பாடு அவர் அங்கேருந்து கடந்து போகிறார். அப்போ அங்கேருந்து கடந்து போய் சாரி பாகத்துக்கு ஆண்டவர் சொல்லி போய் அந்த விதவி கேட்குறாரு. முதல்ல அவர் கேட்குறது தண்ணி தான். மத்தியில் இருக்கும் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அது பலனை காண்பாயா? அப்போ காண்பாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கி எத்தனையோ குடும்பத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யார் வீட்டுக்கு போனால் முதல்ல கொடுப்பது தண்ணி தான். இன்றைக்கும் சிலர் குடும்பத்தில் கொடுப்பாங்க. போன உடனே கொஞ்ச நேரத்துக்கு தண்ணியை தந்து கொடுப்பாங்க. அதுதான் ஒழுக்கமானது, அழகானது, தேவனுக்கு விசுவாசமானது. அப்போ பார்த்தீங்கன்னா இவன் சாரிபாத்துக்கு போகும்போது அந்த விதவி கேட்பது தண்ணி. அவன் கடந்து பயணிக்கும் போது அவன் சொல்லுவான், தண்ணி மாத்திரம் இல்லை, எனக்கு கொஞ்சம் உணவும் கொண்டு வாங்க. நீங்கள் அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, இருப்பது கொஞ்சம் தான், நானும் என் மகனை அதை சாப்பிட்டு மறித்து போகலாம். அதில் தான் அப்பயும் சொல்கிறான், மறுபடியும் முதல் உணவு எனக்கு எடுத்து வந்து கொடு என்று சொல்லி அந்த அப்பத்தை எடுத்து வந்து கொடுக்க சொல்லி அவன் கட்டளையிடுறான். அப்போ அந்த கட்டளையை கேட்டு அந்த அம்மாவை பார்த்து நான் விசுவாசித்து எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு கொடுத்த பிற்பாடு ஒரு வார்த்தை சொல்லுவான், பஞ்சக்காலன் தீர மட்டும் உங்கள் குடும்பத்தில் எண்ணியமாகவும் குறைப்படாதுன்னு. நல்லா பாருங்கள், நீங்கள் இதை பார்க்குறவங்க அத்தனை பேர் யாராக இருக்கட்டும், 1 ராஜாக்கள் புத்தகத்தை 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இப்படி டைரக்டாக இருக்கும். முதல்ல ஒரு பஞ்சம் வரும்போது நதி ஓரத்தில் இருக்க வைக்கிறாரு. அந்த பஞ்சம் அதிகரிக்கப்படும் போது அந்த நதியிலேருந்து தண்ணியெல்லாம் வற்றி போகும்போது நீ இங்கே இருக்காத பக்கத்தில் உள்ள சாரி பாத்து கடந்து போது, சாரி பாத்துன்னா
தேவனை அறியாது தேவன் இருந்தும் புரியாத ஒரு ஜனம். ஆதிபாத்திரம் இருந்தது லேசானது கிடையாதுங்க. அப்போது அநேகர் இப்போ என்ன கூட ஒரு வார்த்தை சிலர்லாம் பேசுவாங்க, இப்போல்லாம் ஐயா வரமாட்டாரு, சில வசதி ஆகிட்டாருன்னுவாங்க. இல்லையா? ஒன்றுமே கிடையாதுங்க. 4 லட்சத்துக்கு மேலாக 8 லட்ச ரூபா இருந்தது, 4 லட்சத்துக்கு மேலாக இன்றைக்கும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கும். அதையும் தேவன் விடுவிப்பார். அவங்க பேசுகிற வார்த்தை அப்படி இருக்காதுங்க. இந்த இப்போ அவங்க மகன் வேலைக்கு போகிற இப்போலாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அங்கே ஒன்றுமே கிடையாதுங்க. வருமானம் வாங்குகிற சம்பளத்தே சரியாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 75% நான் கடத்துக்கு தான் அது முதலிடமாக இருக்குதே தவிர சேமிப்புக்கோ சேர்த்து வைப்பதுக்கோ ஆகாரத்துக்கு கஷ்டம்தான். அன்று ஒரு நாள் சிறப்பான நாட்கள். இன்றைக்கி மழை பெஞ்சுதுங்க, எங்கள் ஆற்றுல பரவாயில்ல, தண்ணி நிற்கிது, கொஞ்சம் தண்ணி மொண்டு குடிக்க ஒரு 2 நாளைக்கு புரியும். அப்படி தாங்க இன்னி வரைக்கும் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அநேக ஈஸியாக சொல்லிடுறாங்க, இப்போலாம் ஒரு சரியாக வரமாட்டார்ல, அது தேவையானது இருக்குது மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் என்னுடைய சூழ்நிலையை அவங்க புரியலை. ஒரு காலத்தில் ஜனங்கள் அவங்க பேசுகிற வார்த்தை கேட்டு உடனடியாக கிளம்ப வண்டி எடுத்துன்னு போவேன். அது எந்த இடமாலும் சரி, வண்டியில் பெட்ரோல் போட்டுன்னு அந்த ஸ்தலத்தில் போய் ஸ்டார்ட்டாக நிற்பேன். ஏன் அந்த போச்சு, அது அந்த மகிமை போச்சுன்னு சொன்னால் தன் வாயின் வார்த்தையின்படி. மற்ற நம்ம பேசுகிற வார்த்தை இருக்கு இல்லையா, யோபுல சொன்னது வாயே உன்னை குற்றவாளியை தீர்க்கின்றது போல, யோபு புத்தகம் 15:6 சொன்னதை போல நாவு பேசுகிற வார்த்தை நம்மளை நோவடிக்குது இல்லையா. அநேக காரியத்தை கொடுத்து பேசுவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருண்ட கேட்கலங்க. இப்போ அநேக பிள்ளைகளை கொடுத்து வாலிபர் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை வச்சு என்ன பண்ணோம், இப்போ ஒரு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குல்ல. எல்லாம் அந்த லீவு நாள் முடிய முன்பே எல்லாருடைய சபைகளில் பிள்ளைகளை நல்லா சத்தியத்தை சொல்ல வச்சு அவங்கள ஆட வச்சு அது சந்தோஷப்படுத்தி அது போனால் அப்போ அந்த விபிஎஸ் நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு சிலரை கேட்கும் போது ஒரு கதை, இன்னொருத்தர் கேட்கும்போது இன்னொரு கதை. அப்போ என்ன பண்ண முடியும், முடிஞ்சால் கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கத்தான் வேலை, வேறு என்ன பண்ண முடியுங்க. இதை நான் துவக்கமாக நினச்சேன். ஏன்னு சொன்னால் நான் தளம் போடுறதுக்காக ஒரு மெசேஜ் நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அமிச்சோம், ஒத்துறீங்க எனக்கு ஃபோன் பண்ணல. இப்போ இந்த நேரத்தில் நான் விபிஎஸ் கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க சிலர், கொடுக்க மனதில்லாத ஆகிடும். விபிஎஸ் கொடுக்குற இது ஒரு பகுதி இருந்தாலும் அடுத்த பகுதி நம்ம போய் கேட்டேன், நான் இப்போ தானே கொடுத்தேன்னுவாங்க, ₹1 கொடுத்தா கூட. அதான் நான் அதுக்காக யாரையும் நான் கேட்கல, ஒரு சிலரை மட்டும் கேட்டேன். அங்கேருந்து சரியான பதில் ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர் நல்லா சரியாக எனக்கு இப்போ நாணத்தை கொடுக்க தான் அந்த யாருக்கிட்டையும் நான் எதுவும் கிடந்து, அதாவது பழுது சாப்பிட்டாலும் அது மகிழ்ச்சியாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நல்ல சாப்பாடு சாப்பிடணும் ஒரு நாடி போவதனால என்ன ஆகிடுது, அவங்க பேசுகிற விதங்கள் ஒரு வித்தியாசமான வார்த்தைகள் வர வர என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்துக்க முடியல. அப்போ தன் இதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனாக நான் அவருக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நேற்று தினத்தில் கூட 11 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்க்க ஓடுறேன். இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு இடம் போகிறேன், இன்னொரு இடத்துல குழந்தை பிறந்துச்சுன்றாங்க, அங்கே ஓடுறேன். இதெல்லாம் எதனா ஒரு நமக்கு அவங்க விசுவாசத்தோடு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ₹1 கிடையாது. அப்போ இந்த விபிஎஸ் நடத்த பிள்ளைகளுக்காக ஒரு சிலர் கேட்கும்போது அவங்களுடைய குறைய சொல்கிறாங்க. அப்போ நம்ம அங்கே கேட்குறதுக்கு மனதில்லை. அப்போ அவங்க என்ன, நான் எல்லாருடைய நினப்புகள் என்னடான்னு சொன்னால் ஏதோ சேமித்து வைத்ததை போல் பேசுகிறேன், ஒன்றுமே கிடையாதுங்க. அப்போ பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, எல்லோரும் கேட்க வேண்டியது தானே. எல்லாரையும் நான் கேட்பேன், நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன், நான் எப்படி கேட்க முடியும், கேட்க முடியாது. ஏன்னா நான் தளம் போடணும் ஒரு பகுதியில், அதுக்காக கேட்க போகிறேன், 2ஆம் தேதிக்கு மேற்பட்டு எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ள போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் போய் இதை கேட்டேன்னு சொன்னால் இப்போ தானே அவருக்கு ஒரு சின்ன காணிக்கை கொடுத்தேன் பாரு, மறுபடியும் வந்துருவார் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள். அப்போ அங்கே அகாப் பண்ணுற தவறுக்காக எலியா ஜெபித்த ஜெபத்தை 3 வருஷம் 6 மாதம் என்னாச்சு, தேசத்தில் பஞ்சங்கள் வரும்போது அப்போ எலியா கடந்து போகும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு பிராணியை கொண்டு பூசிக்கிறார் இல்லையா, காக்காயை கொண்டு பூசிக்கிறார். காக்காவை இன்றைக்கி நிறைய பேர் தேடிப்பாங்க. ஆதியாகம புத்தகம் முதல்ல 8ஆம் அதிகாரத்தில் படிச்சும் போது இன்றைக்கி சொல்லுவாங்க, நிறைய எங்கள் சபையிலோட பின்னாடி பாருங்க அந்த பார்வையை தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் முதல்ல விசாரணைக்கு அனுப்புறது யார் தெரியுமா, காக்கா தான். நீங்கள் ஆதியாகம புத்தகத்தை 8ஆம் அதிகாரத்தை படிச்சுன்னா தெரியும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய காரியத்தை சொல்லிக் கொடுப்பாரு. ஊழியக்காரனை அற்பமாக நினைக்காதீங்க, ஊழியக்காரனை பற்றி குறை சொல்லாதீங்க. ஊழியக்காரனை கொடுத்து ஏதாவது பற்றி பேசி கொண்டிருந்தீங்கன்னா நமக்கு நடக்க வேண்டிய நன்மையான காரியம் நடக்காது. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பஞ்சத்திரவை அவங்க சொல்கிற சாரிபாத்தில் சொல்கிறாரு, எனக்கு நீ அந்த அப்பத்தை கொடுத்த என்று சொன்னால் பஞ்சங்காலம் தீர மட்டும் எண்ணிய மாவும் குறையில்லாமல் குடும்பத்தில் இருக்கணும். இன்றைக்கும் கடவுளிடத்தை தான் சொன்னேன், எண்ணிய மாவும் குறையில்லாது எப்போது இருக்கணும் ஆண்டவரே, என் சபை வளர்ச்சி அடையணும், என் ஊழியம் பெருகணும், என் ஆத்துமா ஆதாயம் நிறைய வரணும்னு நான் கேட்டுக்கொண்டு நீங்களும் கேளுங்க. உங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் சரி,
உங்களுடைய ஜபங்கள் சரியாக இருந்தால், எலியாவின் ஜபத்துக்கு 3 வருஷம் 6 மாதம் நிறுத்தின தேவன் உன் ஜபத்தை கேட்டு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் அதை நிறுத்துவார். இல்லை அது கட்டு அவுக்கணும்னா கட்டு அவுக்கப்படுவார். என்ன காரியத்துக்காக நீ ஜெபிக்கிறியோ அந்த காரியத்தை நிச்சயமாக கர்த்தர் செய்து முடிப்பார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, ஜபங்க. ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் போது கண்களை மூடுங்க, நல்ல சோத்திர பலிகளோடு இருங்க, காத்துருங்க. அந்த நேரத்தை டெலிஃபோன் ஆப்ரேட் பண்ணாதீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுமா, உங்கள் எல்லைகள் நல்லா இருக்கணுமா, உங்கள் குடும்பம் சுற்றி இருக்கிற பிரச்சனைலாம் மாறணுமானா ஜெபிக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நீ முழங்கால் போட்டு ஒரு வினாடி கூட ஜெபத்துக்கு நீங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண்போம். நிச்சயமாக கர்த்தர் செய்து முடிப்பார். ஆராய முடியாத பெரிய காரியம், எண்ண முடியாத அதிசயங்கள் உன்னை காக்கும்படியாக யோபு புத்தகம் 5:9 சொன்னதை போல் நடக்கும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, நான் பார்த்தேன்னா நீங்கள் இந்த பிள்ளைகளை வச்சு நடத்த போகிற இந்த 1ஆம் தேதி நடக்க வர கூட்டத்துக்கு கூட்டு தான் ஒரு சிலரை கேட்டேன். 2 பேர் தான், ரொம்ப சிலர்னா ரொம்ப பேர் கிடையாது, 2 பேர் தான் கேட்டேன். 2 பேர்லேருந்து இன்னும் சரியான பதில் நீங்கள் வரலனாலும் சரி, ஜெபித்தால் போதும். கேட்குற அத்தனை பேரும் ஜெபம் பண்ணுங்க. 1ஆம் தேதி பெரு கூட்டமாக இருக்கும். 2-3 காரியம் செய்கிறேன். அன்றைக்கி விபிஎஸ் நடத்துகிற பிள்ளைகள் 50க்கு மேலான பிள்ளைகளுக்கு ப்ரைஸ் குத்தாகணும். 10th +2 பாஸ் பண்ண பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும். அன்றைக்கி ஜபத்தில் கலந்து கொள்ளப்பட்ட அத்தனை பிள்ளைகளும் பாஸ் ஆகிட்டாங்க. 3வது ஏழைகளுக்கு அன்றைக்கி அரிசி கொடுக்குறோம். அன்றைக்கி ஏழைகளுக்கு ஒரு 12-13 பேருக்கு அரிசி கொடுக்க போகிறோம். அது அந்த நாள் மட்டும் இல்லை, மாதந்தோறும் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். பெரியளவுக்கு கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை பெருக செய்தார்னா இன்றைக்கி 13 பேர் என்று சொன்னால் அடுத்த மாதம் அது 30, அப்படியே டபுளாக மாறும். அப்படி கொடுக்கணும்னு தான் எனக்கு ஆசை. நீங்களும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்துருங்க. கர்த்தர் உங்களையும் மேலும் மேலும் ஜபத்துக்கு காத்துருங்க. யாரையும் குறை சொல்லாதீங்க. நீங்கள் ஜபம் பண்ணி கொண்டு ஸ்தோத்திர பலிகள் இட்டு ஜெபித்து கேளுங்க. 3 வருஷம் 6 மாதம் நிறுத்தின தேவன் எந்த மாதிரி பிரச்சனையாலும் அந்த தேவனை நிறுத்தி உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஜோமனமுமா என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவேன்னு கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சகலத்தை பொறுப்படுத்தி வழிநடத்த கேட்குற உள்ளெல்லாம் திறக்கப்படட்டும். எல்லைகள் ஆசீர்வதித்து பெருகட்டும். மகிழ்ச்சியோட வாழட்டும். பெரிய கேசும் உள்ள பிதா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.